குரு பௌர்ணிமான்னு என்னென்னா, இது முதலாவது குரு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆதி யோகி அந்த 7 பேர் சப்தரிஷி வந்தாங்க. அவர் ரொம்ப வருடம் அவர் பின்னாடி சுற்றுனாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஜூன் 21ஆம் தேதி, இப்போ அது யோகா நாளாக, உலக யோகா நாளாக நாம் கொண்டாடுறோம். அந்த நாள் அவன் கண் பார்வை அவர் மேலே பட்டது. அவர் ரொம்ப சாதனை பண்ணி ஒரு எதே கொடுத்தாலும் கிரகிக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவனை தென் திசை பார்த்து உட்காந்து, இந்த உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துக்கு மாறுது. நம்ம பூமிக்கு சூரியனுக்கு இருக்கிற ஒரு தொடர்பு, அதில் ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றம் வருது. அந்த ஜூன் 21 டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் நடக்கிறப்போ நம்ம உடலையும் ஒரு மாற்றம் நடக்குது. அப்போது ஒரு யோக கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க அவருக்குள்ளே கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு கவனப்பட்டது அடுத்த பௌர்ணமி நாள். அந்த நாளுக்கு நாம் குரு பௌர்ணமி அந்த பேர் கொடுத்துருக்குறோம். என்னதுக்குன்னா, அந்த நாள் மனிதனு தேவையான முயற்சி இருந்தால், நமக்குள்ள தேவையான முயற்சி தீவிரம் இருந்தாங்க, எது நம்ம இயற்கை நமக்கு எந்தெந்த ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்குதோ அதெல்லாம் தாண்டி நாம் போக முடியும் என்ற அடிப்படையான ஒரு கருத்து மனித நேயத்துக்கு முதல் தடவை குரு பௌர்ணிமா இங்கே நம்ம ஈசா யோக மையத்தில் அது ஒரு முக்கியமான நாளாக நடக்குது. இது ஒரு பெரிய விழாவாக இங்கே நடக்குது. இது நம்ம எல்லாமே கொண்டாடணும்.